ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு கன்னட படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான பேய் படங்க. இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியாயிருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு வாழ்க்கையில தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேதுங்க. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில நம்ம ஹீரோ எதை தொட்டாலும் அது பிரச்சனையில போய் முடிஞ்சிருதுங்க. ஹீரோடைய பேர்ல இருக்கக்கூடிய லக்கி ஹீரோட வாழ்க்கையில இல்ல, நம்மனால நமக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக பல முயற்சிகள் எடுக்கிறாரு, எல்லாமே தோல்வியில முடியுது. அப்பதான் ஒரு சாமியார் வந்து சொல்றாரு, மனுஷன் பிறக்கிறதும் இறக்கிறதும் மனுஷன் முடிவு பண்றது கிடையாது, சிவன் முடிவு பண்றது. நீ சாக வேண்டிய காலம் எங்கேயோ இருக்குது, உன்னோட பிறப்பிற்கான காரணத்தை நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஹீரோட பிறப்பிற்கான காரணம் என்ன, அடுத்தடுத்து அவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. இது ஒரு பேய் படமா இருந்தாலும் ஒரு ஃபீல் குட் படம் தான். சோ அதனால சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரம் ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க, அதுவும் பைக்ல. பின்னாடி கார்ல சில மர்ம நபர்கள் இவரை ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இவரும் அந்த மர்ம நபர்களுக்கு பயந்துட்டு ரொம்ப வேகமா பைக் ஓட்ட ஆரம்பிக்கிறாருங்க. பின்னாடி துரத்திட்டு வர அந்த மர்ம நபர்களும் ரொம்ப வேகமா காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கார்ல வந்தவங்க இந்த பைக்ல வந்தவரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்றாங்க. இந்த கார் இடிச்ச வேகத்துல இவர் பறந்து போய் ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய கல்லுல அடிபட்டு இறந்து போறாருங்க. அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த அந்த மர்ம நபர் இறந்து போனவருடைய மொபைல் போனையும் பேக்ல இருந்து சில பொருட்களையும் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. யார் அந்த மர்ம நபர்கள், எதற்காக இந்த நபரை கொன்னாங்க அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியல. இங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இந்த படத்தோட பேரு ஜிஎஸ்டிங்க. ஜிஎஸ்டினா நாம நினைக்கிற ஜிஎஸ்டி கிடையாது, கோஸ்ட் இன் ட்ரபிள் அப்படின்றது தான் இதற்கான மீனிங் அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த கதைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பேரு லக்கி. இப்போ கோயிலுக்கு பிரேயர் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு முன்னாடியும் கோயில்ல போய் பிரார்த்தனை பண்றது நம்மளுடைய வழக்கம், கரெக்டா? அந்த வகையில இவரும் ஏதோ ஒரு விஷயத்த வேண்டுதலா வச்சுட்டு அது நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா கடவுள் சிலை கிட்ட இருந்து ஒரு பூ ஒன்று விழுது. ஐயர் அந்த பூவை எடுத்துட்டு வந்து, நீங்க பிரேயர் பண்ணும்போது தான் இந்த பூ விழுந்தது, அதனால நீங்க நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறாருன்னு பார்த்தா, இவரு சாக போறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்காருங்க. சாக போறதுக்கு இவர் எடுக்கிற முயற்சியில எந்த தடங்களும் வரக்கூடாது அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்காருங்க. போற வழியில ஒரு சாமியார் தடுக்கிறாருங்க. டே முட்டாள், நீ சாகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்க, ஆனா உன்னோட கர்மாவை வச்சு உன்னோட விதியை மேல இருக்கிறவன் எப்போவோ எழுதியாச்சு, உனக்கான சாவு இன்னைக்கு கிடையாது. இந்த மண்ணுல பிறக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் பிறப்பிற்கான காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி உனக்கும் ஒரு காரணம் இருக்கும். உன்னோட வாழ்க்கையே மாற போறது இந்த மூமெண்ட்ல இருந்து தான். இப்ப போய் சாக போறான்னு கிளம்பிட்ட, நீ நினைச்சாலும் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையில ஒரு கைத்த கட்டி விடுறாருங்க. ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. சாக போறவனுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு தீர்க்காயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி நெத்தியில ஒரு பட்டைய போட்டு, ஒரு மனித பிறக்கிறதும் இறக்கிறதும் நம்ம கையில இல்ல, சிவனோட கையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. ஆனா ஹீரோ ஆல்ரெடி சாக போறோம் அப்படின்னு முடிவெடுத்து வச்சிட்டாரு இல்லையா, அதனால பிளான்ல எந்த மாற்றமும் பண்ணாம சுடுகாட்டுக்கு ஒரு கைத்த தூக்கிட்டு வராருங்க. அப்படி சுடுகாட்டுக்குள்ள நுழையும் போது யாரோ ஒருத்தங்க இவர் சுத்தி சுத்தி பேசுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் குறிப்பா ஹீரோ பத்தியே பேசுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. கண்ணுக்கு தெரியற தூரம் வரைக்கும் யாருமே காணோம், யார் ஒளிஞ்சிருந்து பேசிட்டு இருக்கிறது, யாரா இருந்தாலும் என் கண்ணு முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்ல அந்த வாய்ஸ் சொல்லுது, நம்ம பேசுறதெல்லாம் அவனுக்கு கேக்குது போல அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோ கைத்த அங்க இருக்கக்கூடிய மரத்துல கட்டி கழுத்துல மாட்டிக்கிறாருங்க. அப்போ ஒரு பெண்ணோடைய குரல்ல, நிச்சயமா நம்ம பேசுறது இவனுக்கு கேக்குதா அப்படின்னு சொல்ல, அந்த வாய்ஸை கேட்டு இவர் மிரண்டு போய் அந்த பதட்டத்திலேயே தொங்கிடுறாருங்க. உயிர் போயிரும் அப்படின்னு ஹீரோ எதிர்பார்க்கிறாரு. ஆனா அந்த கயிறு அருந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கயிறை டைட்டா தானே கட்டியிருந்தோம், எப்படி அருந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கைத்த மரத்துல கட்டுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அங்க ஒரு பெரிய சைஸ் பாம்புங்க. அந்த பாம்பை பார்த்து இவர் மிரண்டு போய் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவர் மயங்கிடுறாரு. இப்ப கண் முடிச்சு பார்த்தா இவர் வீட்டுல இருக்கிறாருங்க. நம்ம சுடுகாட்டுக்கு சாவறதுக்காக போயிருந்தோம், இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன, அடுத்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாருங்க. அந்த டேப்லெட்டை முழுவதுமா வாயில போட்டு படுத்தோம்னா தூக்கத்திலேயே செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட் எல்லாம் எடுத்து வாயில கொட்டுறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அந்த பாட்டில்ல டேப்லெட் இருக்குது, ஆனா அந்த பாட்டிலை விட்டு அந்த டேப்லெட் வெளியில வர மாட்டேது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயங்கரமா ஆட்டி பாக்குறாரு. அந்த டேப்லெட் எல்லாம் வெளியில வரவே மாட்டேது. அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு நிம்மதியா சாவ கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க. இவர் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இவர் வச்சிருந்த அந்த டேப்லெட் பாட்டில் கீழே விழுது. அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வெளியில சிந்துதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு சக்தி இவரை சாக விடாம தடுக்குதுன்றது மட்டும் தெளிவா தெரியுது. அதுக்கப்புறம் அடுத்த முயற்சியா வீட்டுல இருக்கக்கூடிய கரண்ட்ல போய் கை வச்சு சாக்கடிச்சு சாக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் இபி பாக்ஸ்ல ஒயரை கட் பண்ணி கையில பிடிக்கிறாருங்க. ஆனா அப்பவும் இவருக்கு கரண்ட் அடிக்க மாட்டேது. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு குழப்பத்துல போய் சோஃபால உட்கார்றாரு. அந்த டைம்ல வீட்ல பவர் கட்டும் ஆயிரும். திடீர்னு டிவி ஆன் ஆகுங்க. வீட்ல பவர் சப்ளைவே இல்ல. அப்புறம் எப்படி டிவி ஆன் ஆச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவரோட ஷோல்டர் மேல ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் கை வைக்கிற மாதிரி இருக்கும். பயந்து போன நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சு வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்துருவாருங்க. அந்த வழியா ஆட்டோ ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த ஆட்டோல போய் ஏறிப்பாரு. அந்த ஆட்டோ டிரைவர் எங்க சார் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கேயாவது போயா அப்படின்னு சொல்ல, எங்கேயாவது போறதுன்னா எங்க சார் போறது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதான் சொல்றேன் இல்லையா எங்கேயாவது போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, பட்டுன்னு அந்த ஆட்டோ டிரைவரோட தலை பின்னாடி பக்கம் அப்படியே திரும்புதுங்க.
இடத்த சொன்னா தானே சார் கரெக்டா கொண்டு போய் இறக்கி விட முடியும் அப்படின்ட்டு மிரண்டு போன நம்ம ஹீரோ அந்த ஆட்டோல இருந்து குதிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி திரும்பவும் அந்த சுடுகாட்டுக்கே வந்துடுறாரு. நம்ம முதல்ல இங்க தானே வந்தோம், அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு போனோம், சாக போறவன் எங்க சத்தா என்ன, எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா, நான் பயந்தெல்லாம் ஓட போறது கிடையாது அப்படின்னு ஹீரோ சத்தம் போடுறாருங்க. அப்ப சில அமானுஷமான உருவங்கள்லாம் ஹீரோட கண்களுக்கு தென்பட ஆரம்பிக்குது. நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க அப்பதான் அந்த உருவங்கள் சொல்லுது நாங்கெல்லாம் பேய் அப்படின்ட்டு. பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ ஒரு நபர் சொல்றாரு, எதுக்கு இப்படி ஷாக் ஆகுற, கொடூரமான பேய் படங்கள்ல வர மாதிரியான பேய் எல்லாம் நாங்க கிடையாது, நாங்க நல்ல பேய்ங்க, ஹெல்ப் பண்ணக்கூடிய பேய்ங்க அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற பாட்டி பேய் சொல்லுது, நீ வீட்டுல டேப்லெட் சாப்பிட்டு செத்தரலான்னு முயற்சி பண்ணும்போது அந்த டேப்லெட்டை வெளியில வராவிடாம தடுத்தது நான் தான். பேய் சொல்லுது, நீ வீட்டுல கரண்ட் ஷாக் வச்சு சாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயரை புடுங்கி கையில வச்சல, அந்த நேரம் பார்த்து நான் ஃபீஸ் கேரியரை புடுங்கிட்டேன், அதனாலதான் உனக்கு ஷாக் அடிக்கவே இல்ல, உன்னோட அந்த முயற்சியை தடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்லுதுங்க. முறையா இந்த சுடுகாட்டுக்கு வந்து கயிறை வச்சு தொங்கலான்னு முயற்சி பண்ணும்போது ஒரு லேடி வாய்ஸ் ஒன்று கேட்டு இவர் மிரண்டு போய் கீழே விழுந்தார் இல்லையா, அந்த கைத்தை அத்து விட்டு ஹீரோட உயிரை காப்பாத்தினது ஒரு பெண் பேய் அப்படின்றதும் தெரிய வருதுங்க. நீங்களாம் யாரு, எதற்காக என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க, நானே சாவணும்னு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பா பேய் சொல்லுதுங்க, பேய்களை பொறுத்த வரைக்கும் பேய்களே நினைச்சா மட்டும்தான் ஒரு மனுஷனை அவங்க கண்ணில் பார்க்க வைக்க முடியும், உணர வைக்க முடியும், ஆனா நாங்க நினைக்காமையே உன்னால நாங்க பேசுறது எல்லாம் கிளியரா கேட்க முடிஞ்சது, அப்போ உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கிறதா நாங்க நினைச்சோம், அதனாலதான் உன்னை நாங்க காப்பாத்தணும் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லோருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு இப்படி ஒரு சக்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த சிவனுடைய அனுகிரகமா தான் இருக்கும். சரிப்பா, இந்த வயசுல சாவணும்னு நினைக்கிறியே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு பணக்கார ஃபேமிலியை சார்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோட அப்பா அம்மாக்கு நீண்ட நாட்களாவே குழந்தை இல்லாம பிறந்தவர் தான் நம்ம ஹீரோ. ஹீரோ பிறந்த உடனே ஹீரோட அப்பா ஹீரோக்கு லக்கின்னு பேர் வச்சுட்டு இனி என்னோட வாழ்க்கையில எல்லாமே அதிர்ஷ்டம் தான், என்னோட பையன் வந்துட்டான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்திருக்காரு. அப்பதான் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, ஹீரோட அப்பா ஒரு ஃபேக்டரி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அது பையன் பிறந்த உடனே இப்படி நடந்திருக்கே அப்படின்னு முதல்ல அதிர்ச்சி அடைஞ்ச ஹீரோட அப்பா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பெனியை நான் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறேன், இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போதான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் சொல்கிறாரு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகி ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, ஸோ நம்மளால இன்சூரன்ஸும் கிளைம் பண்ண முடியாது, மொத்தமாக லாஸ் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோட அப்பா ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு இவங்க காரில் போயிருந்திருப்பாங்க, ஆனால் ரிட்டர்ன் வரும்போது ஆட்டோவில் வருவாங்க. அந்த குழந்தைய ஹீரோட அப்பா வாங்க கூட மாட்டாருங்க. இவன் பிறந்த நேரம் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா ரொம்பவே பண கஷ்டத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. கடங்காரங்க எல்லாம் காசு கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து குழந்தையா விளையாடிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அப்போ ஹீரோட அப்பா காலில் உதச்சு தள்ளிட்டு கிராஸ் பண்ணி போவாருங்க. இதை பார்த்த ஹீரோட அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. எதுக்குங்க இப்படி குழந்தைய உதச்சு தள்ளுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் பெரிய தொழிலதிபரா இருந்தேன், இவன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் கடங்காரனா மாறிட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மேல மொத்த வெறுப்பையும் காட்டுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்கூலுக்கு போற வயசு வருதுங்க. முதல் நாள் ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா பையனை ஸ்கூலுக்கு கூட்டு போனா திடீர்னு இவன் சேர்ந்து படிக்கிறதா இருந்த அந்த ஸ்கூலோடைய கூரை இடிஞ்சு விழுந்துருதுங்க. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோட அப்பா ஹீரோவை திட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்ப ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஸ்கூலோட கூரை இடிஞ்சு விழுந்ததற்கெல்லாம் இவன் தான் காரணம்னு எப்படி உங்களால சொல்ல முடியுது, மேபி அந்த கூரை வந்து பலவீனமா இருந்திருக்கலாம், நம்ம நல்ல நேரம் நினைச்சுக்கோங்க, பையன் சேர்ந்து படிக்கும் போது ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா பாசிட்டிவா பேசுறாங்க. சரி, சீரியல் பாக்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு, டிவி ஆன் பண்றா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ போய் டிவி ஆன் பண்றாருங்க. ஆன் பண்ண உடனே பட்டுன்னு டிவி புகஞ்சிருது. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா சொல்றாரு, நான் தான் சொல்றேன்ல, இவனால தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே, இவன் பிறந்ததுல இருந்தே நமக்கு டவுன்ஃபால் தான், இவன் தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேது அப்படின்னு பயங்கரமா திட்ட அப்பவும் ஹீரோட அம்மா சொல்றாங்க, அந்த டிவிக்கு ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்காதது உங்களுடைய தப்பு, ஹை வோல்டேஜ் வந்திருக்கும், பையன் ஆன் பண்ற டைம்ல வெடிச்சிருக்கும் அப்படின்னு இப்பவும் ஹீரோட அம்மா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. படிச்சு முடிச்சிட்டாரு, ஆனா இவருக்கு வேலை கிடைக்கலங்க. அதனால ஹீரோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஹீரோக்கு ஒரு துணிக்கடை வச்சு கொடுத்துட்டான், அவன் பிசினஸ் பார்த்துட்டு இருந்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்துல ஒரு துணிக்கடை ஒன்று அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த துணிக்கடை ஓப்பனிங் திறப்பு விழாக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லோருமே பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ வெளியிலேயே நின்றுட்டு இருப்பாரு. என்னப்பா பார்த்துட்டு இருக்கிற, உள்ள வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அப்பாவும் ஏதாவது ஒன்று நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, நம்ம என்ன பண்ணாலும் அது தப்பா தான் போய் முடியுது அப்படின்ட்டு. அதனால யோசிச்சு பொறுமையா கடைக்குள்ள நுழையிறாருங்க. எதுவுமே நடக்கல அப்படின்னு பார்த்தா அப்பதான் டிவியில பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா வைரஸோடைய தாக்கம் ரொம்ப அதிகரிக்கிறதுனால நாளையிலிருந்து லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. பிஸ்னஸ் தொடங்கின அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டியும் லாக்டவுனுக்குள்ள போயிருது. இவங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாமே ஒரே இடத்துல முடங்கி போயிருதுங்க. இந்த ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா சும்மா விடலைங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சனியை முடிச்சவனால தான் எல்லா பிரச்சனையுமே, இவனால நம்மளாலே ஒழுங்கா வாழ முடியறதில்ல, அதனால இவனை வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வீட்டை விட்டு போக சொல்லி அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. தாய்ப்பாசம் சும்மா விடுமா, அவனை எதற்காக போக சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவனால எந்த பிரச்சனையும் கிடையாது, இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்குது, நடந்திருக்கு,
இருக்குது, அவ்வளவுதான். அவன் வீட்டை விட்டு போற மாதிரி இருந்ததுன்னா அவன் கூட நானும் போறேன், வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோவை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க. இவங்க வீட்டை விட்டு வெளியில வந்தாங்க இல்லையா, அந்த வழியா லாரி ஒன்று வருங்க. ஹீரோவை இடிக்கிற மாதிரி வரும். அப்ப ஹீரோடைய அம்மா ஹீரோவை தள்ளி விட்டுருவாங்க. அந்த லாரி ஹீரோவோட அம்மா மேல இடிச்சு ஸ்பாட்லயே ஹீரோடைய அம்மா இறந்து போயிருவாங்க. இந்த உலகத்துல தனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு ஜீவன் ஹீரோடைய அம்மா மட்டும்தாங்க. இப்ப ஹீரோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா உயிரோட இல்ல. ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் பயங்கரமா அழுகுறாங்க. அம்மாவை ஹீரோ ரொம்பவே மிஸ் பண்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அப்பா, இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, எங்கேயாவது போய் செத்து போடா, உன்னோட செத்து போன டெட் பாடியா நான் பாக்கணும்டா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி ஹீரோவை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாருங்க. மனமுடிச்சு போன நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் எங்க போறதுன்னு தெரியாம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்திருப்பாரு. எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டு நம்மளால நமக்கு மட்டும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தான் பிரச்சனை, அதனால நம்ம செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயில போய் பிரேயர் பண்ணிட்டு சாவறதுக்கு முயற்சி எடுத்து இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சாமியார் ஹீரோவை கூப்பிட்டு, உன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டது தான், உண்மையை சொல்ல போனா இப்போ இந்த மூமெண்ட்ல இருந்து தான் உன்னோட வாழ்க்கையே ஆரம்பமாகுது, இனிமேல் தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாரு. பட் அதுலலாம் நம்பிக்கை இல்லாத நம்ம ஹீரோ பல முயற்சிகள் எடுத்தாரு. பட் இந்த பேய்ங்க சம்பந்தமே இல்லாம ஹீரோட வாழ்க்கையில என்ட்ரி கொடுத்து ஹீரோட உசுரை காப்பாத்திருச்சு. ஹீரோ பக்கத்துல இருக்கிற பிரபாகர் அப்படின்ற பேய் சொல்லுதுங்க, ஒரு மனுஷன் பிறக்கிறதையும் இறக்கிறதையும் மனுஷனே முடிவு பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகம் வேற மாதிரி இருந்திருக்கும். சாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தடுக்கவும் முடியாது, நம்மளா எடுத்துக்கவும் முடியாது, அது வரும்போது நம்ம ரெடியா இருக்கணும், போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப ஹீரோ சொல்றாரு, இது ரொம்ப பெரிய சுடுகாடு மாதிரி இருக்குது, ஆனா கொஞ்சம் பேர் தான் ஆன்மாவா இருக்கிறீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, சுடுகாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பேய்களும் இந்த இடத்துல இருக்காது, எந்த பேய்களுக்கு முக்தி கிடைக்கலையோ அவங்க மட்டும் தான் இந்த இடத்துல ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, முக்தி கிடைக்கிற வரைக்கும் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க, முக்தி அடைஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு ஏன் முக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்க பிரபாகர் அவருடைய கதையை சொல்றாருங்க. பிரபாகரும் அவருடைய பையனும் இறந்து போய் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பிரபாகரோடைய பொண்ணு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு MBBS படிச்சுட்டு இருந்திருக்கா. சோ கூடி சீக்கிரம் தன்னுடைய பொண்ணு டாக்டர் ஆயிருவா அப்படின்ற கனவோட கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருந்திருக்காருங்க. பிரபாகர் அவருடைய மனைவி பையன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் பிரபாகரும் அவருடைய பையனும் வெளியில போயிட்டு பைக்ல ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பார்ட்டி பண்ற அப்படின்ற பேர்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு ஜீப் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. போதையில அவங்க பிரபாகரோடைய வண்டியை இடிச்சதுல இவங்க ரெண்டு பேரும் கீழே போய் விழுந்துருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. சோ கீழே விழுந்த இந்த பிரபாகரும் பையனும் பாத்தீங்கன்னா அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்குது அவங்க ரெண்டு பேருமே இறந்து போய் ஆன்மாவா மாறிட்டாங்க அப்படின்ட்டு. பிரபாகரனுடைய வருமானத்தை வச்சுதான் அந்த குடும்பமே இருந்திருக்குதுங்க. பிரபாகரன் இறந்து போனதுக்கு அப்புறம் வாழ்வாதாரத்துக்கே வழி இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த குடும்பத்துக்கு வருது. அதனால பொண்ணு டாக்டர் படிக்கிறதையும் நிப்பாட்டிட்டு பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போயிட்டாங்க. பொண்ணை டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட இருந்து அதை பார்க்காமே இறந்து போயிட்டார் இல்லையா, அதனால பொண்ணு டாக்டர் ஆகிற வரைக்கும் இவருக்கு முக்தி கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்கே இருக்கிற இன்னொரு ஆன்மா சொல்லுதுங்க, என்னோடைய பேர் ஹனுமந்த், நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன், பாலா போன இந்த கொரோனால நான் வசமாக மாட்டிக்கிட்டேன், எனக்கு கொரோனா வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க, என்ன அட்மிட் பண்ண அந்த டைம்லேயே ஒரு அரசியல்வாதியும் என்னோட பெட்டுக்கு பக்கத்துலேயே அட்மிட் பண்ணாங்க. அப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா என்னோட உசுரை காப்பாற்றணும் அப்படின்னா 24 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு 4 ஏக்கரா நிலம் இருந்தது, ஆனால் அந்த நிலத்தோடைய வேல்யூ அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி, பட் இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 ஏக்கராவையும் 24 லட்சம் ரூபாய்க்கு அநியாயமாக கேட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் என்னோட உசுறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை கொடுத்துட்டு பணத்தை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல கட்டினாங்க. ஆரம்பத்துல இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒழுங்கா தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் தான் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்திருக்குது. என் பக்கத்துல அட்மிட் ஆயிருந்த அந்த அரசியல்வாதியோட சிலிண்டர்ல ஆக்சிஜன் தீந்து போச்சு. அவரோட உசுரா என்னோட உசுரான்னு பார்க்கும்போது அந்த மருத்துவமனைக்கு அந்த அரசியல்வாதியோட உசுறு தான் முக்கியமா தெரிஞ்சுது. அதனால என்னோட ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து அந்த அரசியல்வாதிக்கு மாட்டி விட்டுட்டாங்க. அவர் உயிர் பொழைச்சிட்டாரு, நான் இறந்து போயிட்டேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மா அப்பாவை போய் பார்த்தேன். என்னோட அம்மா அப்பா இருந்த சொத்தை எல்லாம் இழந்து சிட்டியில எங்கேயோ கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த முடியாத காலகட்டத்துல என்னோட அம்மா கஷ்டப்படுறத பார்த்து நான் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிட்டேன். அவங்க எப்போ அந்த பழைய நிலத்தை எல்லாம் மீட்டு பழைய நிலைமைக்கு வராங்களோ அப்பதான் எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஹனுமந்த் சொல்றான். இப்ப அங்க இருக்கக்கூடிய தானியா அப்படின்ற பொண்ணோட ஆன்மா சொல்லுதுங்க, நான் ஒரு மாடல், சின்ன வயசுலயே என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, என்ன வளர்த்தது சித்தி சித்தப்பா தான், அவங்க பயங்கரமான மணி மைண்டட். தானியா வந்துட்டு ஒரு மாடல் அப்படின்றதுனால போட்டோ ஷூட்டு ஷோஸ் இதெல்லாத்தையுமே அட்டன் பண்ணுவாங்க. அதன் மூலமா அவங்களுக்கு காசு கிடைக்கும் இல்லையா, அந்த காசை கொண்டாந்து சித்தப்பா சித்திட்டு கொடுக்க அந்த காசுக்காக அந்த பரபரப்பாங்க கை. சரி அந்த காசை வாங்கிட்டு தானியாவை நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒழுக்கமா சோறு கூட போட மாட்டாங்க. அந்த காசை வச்சு அவங்க நல்லா என்ஜாய் பண்ணிப்பாங்களே தவிர தானியாக்கு நல்ல சாப்பாடு கூட தர மாட்டாங்க. அந்த சித்தி கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொடுமை எல்லாத்தையுமே தானியா அனுபவிப்பாங்க. பசி தாங்க முடியாம அவங்களுக்கு தெரியாமையாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதையும் கண்டுபிடிச்சு நீ எதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற, உனக்கு எந்த சாப்பாடு கொடுக்குறோமோ அந்த சாப்பாட்டை தான் சாப்பிடணும், இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தானியாவோட வாய்க்குள்ள மாத்திரைகளை எல்லாம் கொட்டி விட்டுருவாங்க. அந்த மாத்திரையெல்லாம் டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் இருக்குது, அது ஓவர்
ஓவர் டோஸ் ஆனதுனால அன்னைக்கு ராத்திரியே தான்யா இறந்து போயிருந்திருக்கிறா. தான்யாக்கு தேவை ஒரு மூட்டை காசாம். ஒரு மூட்டை காசு கிடைச்சிருச்சுன்னா நான் முக்தி அடைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான்யா சொல்றா. ஆனா நமக்கு ஒண்ணு புரியலங்க. ஆல்ரெடி தான்யா செத்து போயிட்டா. செத்து போனதுக்கு அப்புறம் ஒரு மூட்டை காசு வேணும்னு எதற்காக கேட்கறான்னு நமக்கு புரியல. இப்ப அந்த பாட்டியோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பாட்டி சொல்றாங்க, இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாராம். இந்த பாட்டி தான் சிங்கிள் பேரண்டா இருந்து அவரோட பையனை வளர்த்திக்கிட்டு இருந்திருக்குது. பையனுக்கு திருமணமாயி பேரன் ஒன்று பேத்தி ஒன்று இருந்திருக்கு. ஆனா மருமகளுக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத நிலைமை இருந்திருக்குதுங்க. மருமக ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதனால அடிக்கடி மருத்துவ செலவுகள் இருந்திருக்குதுங்க. பையன் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், வாங்குற காசு எல்லாமே மெடிக்கல் செலவுக்கே போயிருது. அதனால வீட்டுக்கு சாமான் வாங்குறதுக்கும் வாடகை கட்டுறதுக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கும் கூட காசு இல்லாம ரொம்பவே கஷ்டத்துல இருந்திருக்காங்க. உங்க மருமகளுக்கு உடம்பு சரியில்லாதனால மெடிக்கல் செலவு ஏற்பட்டு இருந்திருக்குது. ஸோ அதனால குடும்பத்துல கஷ்டம் இருந்தது, அதெல்லாமே ஓகே. நீங்க எப்படி இறந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் பாட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஊருக்குள்ள கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்குது. அந்த கொரோனா வைரஸோடைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை எல்லாம் நியூஸ்ல சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இந்த பாட்டி பாத்தீங்கன்னா தனக்கும் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை நமக்கு கொரோனா இருக்குமோ, கொரோனா போக்கணும் அப்படின்னா அதை நம்ம கிட்ட வராம தடுக்கணும்னா சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ தொண்டை தான் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குது. இந்த சானிடைசரை குடிச்சோம்னா தொண்டையில இருக்கிற கொரோனா செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சானிடைசர் பாட்டில் வாங்கி முழுசா குடிச்சிருந்திருக்காங்க. அப்புறம் என்ன, அடுத்த நாள் இந்த பாட்டிக்கு காரியம் தான். இப்படிதான் இந்த பாட்டி இறந்து போனதா சொல்றாங்க. பாட்டியோட வீட்டில் இருக்கிற பொருளாதார கஷ்டம் எல்லாம் நீங்கி அந்த குடும்பம் நல்லபடியா வாழ்ந்தாலே இந்த பாட்டிக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும்னா கண்டிப்பா இவங்களுக்கு பணம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பணம் இருந்தா மட்டும்தான் இவங்க பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத உணர்றாரு. இந்த பிரகரன் பாத்தீங்கன்னா தான் பொண்ணு டாக்டர் ஆக முடியல அப்படின்ற கனவுல முக்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருடைய பையன் எதுக்காக முக்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்கும்போது தான் அவன் இறந்து போயிருந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட காதல சொல்ல முடியாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் முக்தி அடையாம இங்க சுத்திக்கிட்டு இருப்பான். இப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க, நீ வாழ்றதுக்கு ஒரு காரணம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்லுவாரு, நான் வாழ்றதுக்கு காரணமா இருந்தது என்னுடைய அம்மா மட்டும்தான். என்னுடைய அம்மாவே இல்லை அப்படிங்கும் போது நான் ஏன் வாழணும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் சொல்லும் போது நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இந்த பாட்டி சொல்றாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீ இல்லப்பா, விதி. விதிப்படிதான் எல்லாமே நடக்கும். நல்லா யோசனை பண்ணி பாரு, உன்னோட தாய்க்கு ஈக்குவலா உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருதுங்க. ஹீரோக்கு நித்தி அப்படின்ற பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்குதுங்க. இந்த நித்தியை பத்தி சொல்லும் போது அப்புறம் என்ன, அந்த பொண்ணுக்காக உயிர் வாழலாமே அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு நீ யாருனே தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இதனால் வரைக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதே கிடையாது. ஏன் அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை யாருன்னு கூட தெரியாதுங்க. சரி, அந்த பொண்ணை உங்ககிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க உதவி பண்றோம் அப்படின்ற மாதிரி இந்த பேய் சொல்லுது. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, ரூம்மேட்டை நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வேலை வெட்டிக்கெல்லாம் போறது கிடையாதுங்க. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு பக்கவா ரெடி ஆயிட்டு காலையிலேயே ஒரு கட்டிங்க போடுறாரு. அதுவும் எத்தனை மில்லி குடிக்கிறாரு அப்படின்னு அளந்து குடிக்கிறாரு. ஏண்டா காலங்காத்தாலே இப்படி குடிக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, ஒயின் ஷாப்புக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒயின் ஷாப்பை லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் பாட்டுக்கு ஆளாக போய் நின்னா அங்கே இருக்கிறவங்க என்ன போட்டு பொழந்துருவாங்க. அதனால தான் வீட்டில் வாங்கிட்டு வந்து ட்ரிங்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கடா, அவங்கள நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா வா போலாம் அப்படிங்கும்போது இப்ப இல்ல நைட் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க கட் பண்ணா இந்த ஆன்மாக்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ லவ் பண்றதா சொல்லக்கூடிய அந்த நித்தி அப்படின்ற பொண்ணோட வீட்டுக்கு வருது. வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது நித்தியா ஆல்ரெடி பொண்ணு பார்க்கறதுக்காக ஒரு குரூப் வந்திருக்கு அப்படின்ட்டு. எப்படியாவது இவங்களை குழப்பி இந்த சம்பந்தத்தை கேன்சல் பண்ணி விட்டுறணும், அப்பதான் நித்தியை நம்ம ஹீரோ கூட சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மாக்கள் பிளான் போடுது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாப்பிள்ளையோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக்கா இருந்திருக்காருங்க. பொண்ணு வீட்டுல ஒரு வேலைக்கார அக்கா இருக்கிறாங்க. சோ அந்த அக்கா ஜூஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுக்கும்போது ஒரு பயங்கரமா சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தின இந்த ஆன்மா பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாப்பிள்ளையோட அப்பா கவனம் அந்த வேலைக்கார அக்கா மேலேயே இருக்கிற மாதிரி பண்ணுதுங்க. சோ இதை வந்து பொண்ணோட அப்பா அம்மா பார்க்கும்போது என்னடா அது மாப்பிள்ளையோட அப்பாவோட கேரக்டர் ரொம்ப மட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா உடம்புக்குள்ள போந்த இந்த ஆன்மா பாத்தீங்கன்னா அவரை ஒரு தவறான ஆள் மாதிரி ப்ரோட்ரேட் பண்ணுது. சோ இதை பார்த்து மிரண்டு போன பொண்ணோட அப்பா அம்மா இந்த சம்பந்தமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி துரத்தி விட்டுறாங்க. அப்ப நித்தி சொல்றா, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேனே இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் செட்டே ஆகாது அப்படின்ட்டு, ஏன் நான் சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ள போறா. சோ இதை வச்சு இந்த ஆன்மாக்கள் என்ன புரிஞ்சுக்குதுன்னா நித்தி ஆல்ரெடி லவ் பண்ற எண்ணத்துல தான் இருந்துட்டு இருக்கா. சோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோவை அமிச்சு நித்தியை இம்ப்ரெஸ் பண்ணோம்னா நித்தி இம்ப்ரெஸ் ஆயிருவா அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ராத்திரி ஃப்ரெண்டை சுடுகாட்டு கூட்டு வராருங்க. இங்க எதுக்காடா கூட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாம் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்ல
அந்த ஆன்மாக்கள் ஹீரோவோட ஃப்ரெண்டு கண்ணுக்கும் தெரியற மாதிரி பண்றாங்க. அப்போ ஃப்ரெண்டு வந்து இவங்களெல்லாம் பயங்கரமா கலாய்க்கிறாருங்க. பேய்னா இப்படியெல்லாம் இருக்காது, கண்ணெல்லாம் பெருசா, மூஞ்சியெல்லாம் ரத்தத்தோட, அப்படி இருந்தா தாண்டா பேய், இவங்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டு கூட்டு வந்து என்ன கலாய்க்கிறியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, பட்டுன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆன்மா இவர் சொன்ன மாதிரியே ரொம்ப கொடூரமான உருவத்தை எடுக்குதுங்க. இவர் அதை பார்த்து மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஆன்மாக்கள்லாம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுது, நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் நாங்கள் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்லி பேய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களால அந்த மாதிரி உருவத்தையும் எடுக்க முடியும், பயமுறுத்த முடியும், ஒருத்தங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆன்மாக்கள்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, நித்தி அவங்க கூட சேர்த்து வைக்கிறது. நீ இந்த மாதிரிலாம் போய் நித்தி முன்னாடி நின்னா அவளுக்கு ஒன்று பிடிக்காது, நான் சொல்கிற மாதிரி ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடல் பொண்ணு இருக்கு இல்லையா தானியா, நம்ம ஹீரோ பக்காவா ரெடி பண்ணி அடுத்த நாள் ஒரு பார்க்கு கூட்டு வருதுங்க. நித்தி பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கூட பார்க்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இந்த ஆண்மக்கள் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லும் அப்படின்னா, நீ போய் பட்டுன்னு நித்தி அந்த இடத்துல இருந்து கூட்டு வா அப்படின்னு சொல்ல, கூட்டுவானா என்னன்னு சொல்லி கூட்டு வருது, பெரிய பிரச்சனை யாரும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றத மட்டும் செய் அப்படின்னு சொல்ல, நீங்க இங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, நீ யாரு எதுக்கு என்னோட கை பிடிக்கிற அப்படின்ற மாதிரி நித்தி டென்ஷன் ஆயிடுறாங்க. நித்தி அந்த இடத்த விட்டு நகர்ந்த உடனே மேல இருந்து இந்த தேங்காயெல்லாம் கீழே விழுதுங்க. ஜஸ்ட் மிஸ், நித்தியோட உயிரே போயிருந்திருக்கும். ஸோ உயிரை நம்ம ஹீரோ காப்பாத்தின மாதிரி ஆயிருது. ஸோ இப்படிதான் இந்த ஆன்மாக்கள் வந்து இந்த இடத்துல பிளான் பண்ணி இருந்திருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த தேங்காய் விலை போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவர் 6ஆம் அறிவு அப்படி இப்படின்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பாத்தீங்கன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷனா அமைஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நித்தி போற இடத்துக்கெல்லாம் நம்ம ஹீரோவை இந்த ஆன்மாக்கள் கூட்டிட்டு போகுது. ஸோ நித்தியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான லைன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குது. நம்ம ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ பப்புக்கு போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு நித்தி பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக வந்திருப்பா. ஹீரோ பார்த்துட்டு நீங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. இந்த ஆன்மாக்கள் தான் கூட்டிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால இங்க நான் லெமன் சாதம் சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க லெமன் சாதமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதாவது லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. சரி வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டான்ஸா, எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த தானியா அப்படின்ற ஆன்மா திட்டிட்டு இருக்கு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா கமிட் ஆகவே முடியாது, அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் காட்டுறா, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ அவ கூட மட்டும் போ, நான் டான்ஸ் ஆட வைக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஹீரோட உடம்புக்குள்ள இந்த தானியாவோட ஆன்மா வந்துருது. நம்ம நித்தி கூட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுதுங்க. அதுக்கப்புறம் உடம்ப விட்டு வெளியில போயிருது. இங்க என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நித்தி கிட்ட சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா நித்திக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிச்சு போயிருதுங்க. பட்டுன்னு கிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ஸோ இவங்க கமிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான நித்தி கிட்ட, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு கூட்டு வராரு. என்னடா நீ சுடுகாட்டுக்கு கூட்டு வந்திருக்க, அதுவும் சுடுகாட்டுல உன் ஃப்ரெண்டு உட்காந்து சரக்க வேற போட்டுக்கிட்டு இருக்கான், யாரடா இன்ட்ரோ பண்ணி வைக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, பட்டுன்னு அந்த ஆன்மாக்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் ஆன்மாக்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல நித்தி மறந்து போயிடுறா. இவங்கெல்லாம் எப்படி உன்னோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சாங்க, எப்படி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட கதையெல்லாம் சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஹீரோன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே ஹீரோவை அன்லக்கியா தான் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஒரு பையனை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம நான் வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தையும் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு நான் உதவி செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த ஆன்மாக்கள்லாம் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்களோட கதைகள் எல்லாத்தையுமே நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், அனலைஸ் பண்ணி பார்த்ததுல உங்க எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் பணம் தான். ஸோ பணம் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்ல, இந்த ஹனுமந்த் அப்படின்ற போய் கலாய்க்குது, நீயே செலவுக்கு காசு இல்லாம உன் ஃப்ரெண்டு ரூம்ல இருக்கிற, நீ எப்படிடா உதவி செய்வே அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ முடியும் அப்படின்றாரு. அப்ப தானியா சொல்றா, எனக்கே ஒரு மூட்டை பணம் தேவைப்படுது, எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்வே அப்படின்னு சொல்லி கேட்க, பட்டுன்னு அங்க இருக்கிற அந்த யோகின்ற பையன், எல்லாருக்கும் உதவி செய்யணும்னா பேங்கை தான் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கும் போது பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, குட் ஐடியா, நம்ம ஒரு பேங்கை தான் கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கை இவங்க டார்கெட் பண்றாங்க. பேங்க் அடிக்கிற பிளான்ல இவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இந்த பாட்டியோட பேரம்பேத்தி இருக்காங்க இல்லையா, ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாதனால ஸ்கூலுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பேரம்பேத்தி மருமக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ரொம்ப கஷ்டத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த பாட்டியோட பையன் அந்த ஆட்டோவையும் வித்துட்டாருங்க. வருமானத்துக்குன்னு இருந்த அந்த ஒரே ஒரு ஆட்டோவையும் வித்துட்டா இனி என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போ இந்த பிரபாகர் அப்படின்ற ஒரு சொல்றாரு, ஆக்சுவலா என் வீட்டுல நான் உயிரோட இருக்கும்போது மகளோட படிப்புக்காக கொஞ்சம் காசை நான் சேர்த்து வச்சிருந்தேன், அந்த காசு எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நான் அதை காட்டி கொடுக்குறேன், அந்த காசை நீங்க எப்படியாவது எடுத்துட்டு வந்து இந்த பாட்டியோட பையன் கிட்ட கொடுத்துட்டா இப்போதைக்கு அந்த பாட்டியோட பையன் குடும்பத்தை சேஃப்டி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, இந்த பணத்தை எப்படி எடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த கொரோனா டாபிக் ஞாபகம் வருது. உடனடியா இந்த பிரபாகரனோட வீட்டுக்கு போயிட்டு, நாங்க வந்து கவர்மெண்ட்ல இருந்து வரோம், வீட்டை ஃபுல்லா சானிடைஸ் பண்ணணும், அதனால கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க
முழுக்க சானிடைஸ் அடிக்கிற மாதிரி இந்த பிரபாகர் எங்கெங்கெல்லாம் பணத்தை மறைச்சு வச்சிருக்காரோ அங்கெங்கெல்லாம் போய் பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்குள்ள பிரபாகர் பாத்தீங்கன்னா நான் ஊர்க்காரங்க கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லார் வீட்லயும் சானிடைஸ் அடிக்கணும்ன்றாங்க அப்படின்னு சொல்ல உடனடியாக ஹீரோட ஃப்ரெண்டை கோத்து விட்டுட்டு இவங்க எல்லோரும் எஸ் ஆயிடுறாங்க. இப்போ இந்த பிரபாகரனோட வீட்டுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் நேரா இந்த பாட்டியோட பையன் கையில கொடுத்து அந்த ஆட்டோவையும் மீட்டு கொடுக்குறாரு. மீதி பணத்தை செலவுக்கும் கொடுக்குறாருங்க. ஏது இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியோட பையன் கேட்க, ஆக்சுவலா உங்களுடைய அம்மா கிட்ட என்னோட அம்மா கடன் வாங்கி இருந்தாங்க, ஸோ அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த இப்பதான் எனக்கு தெரியப்படுத்தினாங்க, அதனால தான் அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாருங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டியோட குடும்பம் வந்து ஒரு நார்மல் நிலைமையில தான் இருக்கும். ஆனாலும் அது பத்தாது. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஆண்மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு மீட்டிங் போடுறாரு. நான் வந்து ஒரு பேங்கை டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறேன், அந்த பேங்க் இப்படி தான் செயல்படுது, இந்த பேங்க்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்கு, நம்ம போய் அந்த இடத்துல சம்பவத்தை பண்ண ஆரம்பிச்சோம்னா போலீஸ்க்கு எப்படியும் தகவல் போயிடும், போலீஸ் அந்த இடத்துக்கு வரதுக்கு 25 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நம்ம பணத்தை அடிச்சுட்டு எஸ் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி பிளான சொல்றாரு. ஆனா இந்த ஆண்மக்கள் பாத்தீங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொள்ளையடிக்கிறதா இருந்த பேங்கை நாங்க இன்னைக்கு பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்க ஏழை மக்கள், மாற்றுத்திறனாளிகள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் அன்றாட வாழ்க்கையில சேகரிச்ச பணத்தை கொண்டாந்து பேங்க்ல போடுறாங்க. தங்களோட பணம் பேங்க்ல சேஃபா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் பேங்க்ல கொண்டாந்து போடுறாங்க. அந்த பணத்தை அடிச்சு நாங்க முக்தி அடையணுமா, அந்த படமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பேங்க்காரங்க பேங்கை இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு அந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தா கூட அவங்க கிளைம் பண்ணி அந்த பணத்தை வாங்கிடுவாங்க, மக்களுடைய பணம் சேஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆண் மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தவறு செய்யறானா அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்பான். ஸோ அந்த காரணம் மாதிரி தான் இந்த காரணமும் இருக்குது, அதனால வேண்டாம், வேற வழி இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு ஹீரோட கண்களுக்கு ஒரு பேய் தெரிய ஆரம்பிக்குதுங்க. புது பேயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாக்குறாங்க. அப்போ அந்த பேய் சொல்லுது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக்கா ஆரம்பத்துல இருந்தே நீங்களாம் என்ன பேசுறீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத நான் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். சரியான டைம் வரும்போது என்ட்ரி கொடுக்கலாம்னு நினைச்சேன், இதுதான் சரியான டைம். ஒரு பேங்க் கொள்ளையடிச்சா ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டா எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன ஐடியா அப்படின்னு கேட்க, பெரிய பெரிய பணக்காரங்க, அரசியல்வாதிங்க பிளாக் மணி எல்லாம் கொண்டு போய் வைக்கிறதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு பேங்க் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மொத்த பணமும் பிளாக் மணி தான். வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரண பேங்க் மாதிரி தான் தெரியும், ஆனா அங்க இருக்கிறது பிளாக் மணி தான். அக்கௌண்ட் எல்லாமே டோர் நம்பர் அப்படின்ற பேர்ல தான் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல, அது என்ன டோர் நம்பர் அப்படின்னு கேட்க, டோர் நம்பர்ல ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், இதெல்லாம் பெரிய பெரிய விஐபிங்களோ அரசியல்வாதிகளோ மட்டுமே பயன்படுத்துறது அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இவரு அந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் கைஸ். ஆரம்பத்துல இது ஒரு சாதாரண பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையில ஜாயின் பண்ணி இருந்திருக்காரு. போக 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 தான் அந்த பேங்க் வந்து பணக்காரங்களுக்காக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதை தொடர்ந்து இங்க நடக்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கிருந்து டேட்டாஸ் எல்லாம் திருட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ஸ், பெரிய பெரிய பணக்காரங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வச்சிருந்திருக்காரு. ஸோ இதை எக்ஸ்போஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பெரிய பெரிய பணக்காரங்க இவரை டார்கெட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. ஸோ இதை தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் பேங்க்ல இருந்து பணம் எடுத்தோம்னா பாதிக்கப்படுறவங்க கண்டிப்பா பணக்காரங்களா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு அது பெரிய இழப்பாவும் இருக்காது அப்படின்னு சொல்ல, இந்த ஆண் மக்கள் எல்லாமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இப்போ நம்ம ஹீரோ, அவரோட ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு 3 பேருமே பார்த்தீங்கன்னா மாறுவேஷத்தில் அந்த பேங்க்குள்ள நுழையிறாங்க. ஆண் மக்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கு. பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிறவங்கள கண்ணை காட்டி மிரட்ட போறாங்க. ஸோ இந்த பேங்க்ல ஆல்ரெடி வேலை பார்த்தா அந்த பேய் இருக்கு இல்லையா, அது வந்து லாக்கர் எங்க இருக்கு அப்படின்றத காட்டி கொடுக்கும். போறோம், பட்டுன்னு பணத்தை அடிக்கிறோம், எஸ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான பிளானோட அந்த பேங்க்குள்ள போவாங்க. அங்கதான் இவங்க எதிர்பார்க்காத ஒரு தாறுமாறான சம்பவம் நடக்கும். ஆக்சுவலா அந்த பேங்க்குள்ள வேற ஒரு கொள்ளையர்கள் குரூப் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க அந்த பேங்க்காரங்களை எல்லாம் மிரட்டி தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயினையும் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ஆண்மக்கள் கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் இந்த ஆண்மக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கொள்ளையடிக்க வந்தாங்க இல்லையா அவங்களோட உடம்புக்குள்ள எல்லாம் போந்து அவங்கள ஜோக்கர் மாதிரி எல்லாம் ப்ரோட்ரேட் பண்ண வச்சு அவங்க பிளானை சொதப்ப வைக்கும். இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே போலீஸ்காரங்க வந்துருவாங்க. ஸோ போலீஸ்காரங்க கிட்ட இவங்க வசமா மாட்டிக்கிற மாதிரி ஆகும். எண்ட் ஆஃப் த டே இவங்களும் பணத்தை எடுத்துட்டு போக முடியாம ஆயிருது இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னு யோசிக்கும் போது தான் மறுபடியும் இந்த ஆண்மக்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த போலீஸ்காரங்களோட உடம்புக்குள்ள பூந்துட்டு அந்த கொள்ளையர்களுக்கு உதவி செய்யற மாதிரி பண்ணி விட்டுருங்க. ஸோ கொள்ளையர்களோட உடம்புக்குள்ள பூந்து அங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் அடிச்சுட்டு வெளியில வந்து வைக்கிற மாதிரி பண்ணி விட்டுரும். ஒன்ஸ் பணமெல்லாம் காருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் இருக்கக்கூடிய காரை இவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸ்காரங்க கொள்ளையர்களுக்கு உதவி செஞ்சு கொள்ளையர்கள் பணத்தை எடுத்துட்டு போன மாதிரி தான் இருக்குமே தவிர, இதுல ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு இதுல யாரோட இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும். இவங்க நினைச்சபடியே பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இந்த பணத்தை பாத்தீங்கன்னா உள்ள ஒரு லெட்டர் வச்சு இந்த ஆண்மாக்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க. ஸோ நினைச்ச மாதிரியே இந்த ஆண்மாக்களுடைய குடும்பம் அந்த பணத்தை வச்சு முன்னேற ஆரம்பிக்கும். இதை தாண்டி உதவி பண்ணது போக பேலன்ஸ் ஒரு 2 பேக் பணம் இருக்குங்க. நான் அந்த பணத்தை வச்சு ஒரு பார் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு அந்த பணம் மர்மமான முறையில காணாம போயிடும். ஹீரோ சொல்லுவாரு, சரி மீதமுள்ள பணம் தானே, எதுக்குடா கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்படியெல்லாம் விட முடியாது, அந்த பணம் எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பட்டுன்னு அங்க இருக்கக்கூடிய யோகின்ற ஆன்மா சொல்லிரும். பேசிக்கா நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த பேக்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இன்னும் ரோட்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வந்துருவாருங்க. ஹீரோவை எல்லாருமே அன்லக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஹீரோனால பல பேர் வாழ்ற மாதிரி ஹீரோ பண்ணிடுவாரு. இந்த ஆன்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கட்டிப்பிடிச்சு இந்த நன்றியை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றாரு, நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன், ஏன்னா நான் வாழ்றதுக்கான அர்த்தத்தை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு டவுட் வந்தது இல்லையா. அதாவது இந்த தானியா வந்து பண மூட்டையை எதுக்காக கேட்டா, பண மூட்டையை வச்சு செத்ததுக்கு அப்புறம் அவ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்ட மாதிரியே பண மூட்டையை கொடுத்தாச்சு. அவ என்ன பண்ணுவானா, நம்ம நித்தியோட உடம்புக்குள்ள போயிட்டு தன்னோட சித்தி சித்தப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்கள கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணுவா. எப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு பதிலாகவும் தண்ணிக்கு பதிலாகவும் இந்த பண மூட்டையிலிருந்து பணத்தை எடுத்து ஃபீடு பண்ணுவா. குடிங்க, இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க என்னமா பண்ணோம், என்னையாமா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நித்தியோட உடம்புக்குள்ள இருந்து வெளியில வந்து இந்த தானியா ஒரு மிரட்டிடுவாங்க. ஸோ இப்போதான் நமக்கு புரிய வருது இவ எதற்காக இந்த பண மூட்டையை கேட்டா அப்படின்ட்டு. ஸோ எல்லாரோடைய கோரிக்கையும் நிறைவேறினதுனால இந்த ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக்கா வராரு. உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, சந்தோஷமான விஷயம் தான், எங்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு, நாங்க சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மறைஞ்சு போயிருவாங்க. ஹீரோவும் ஹாப்பியா இருப்பாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்.